ஹாய் மக்கா, நம்ம கண்டன்விளை புனித குழந்தை இயேசுவின் திரசால் ஆலயத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மலை இருக்கு. அந்த மலை ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஸ்டெப்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து ஏறிடலாம் எல்லாராலையுமே. நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் கண்டன்விளை விசிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் ஏறும்போதும் மேலே எப்படி இருக்கும் ஆலயம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே வந்ததுமே நான் வந்து அப்படி ஆச்சரியப்பட்டேன். அங்கே இருக்க சுரூபத்தை பார்த்து ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அழகாகவும் தெரிஞ்சுது. சுரூபம் பார்க்கறதுக்கு லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ரியலாகவே ஜீசஸ் அம்மா மடியில் படுத்து மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. அங்க நின்று பார்க்கும்போது நான் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேவ் இருந்துச்சு. உள்ள போனதுமே டக்குன்னு வெளியில வந்துடலாம். வெளியில வந்ததுமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும். எனக்கு லிட்டரலா பாத்தீங்கன்னா அங்க இருந்து வரவே மனசு இல்ல, அவ்வளோ அழகா இருந்துச்சு. பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு அழகான அமைதியான ஆலயம். இங்க வந்ததுல எனக்கு இன்னொரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நான் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை நான் மீட் பண்ணேன். அவங்க பாத்தீங்கன்னா வடசேரியில இருந்து வந்திருந்தாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் டிராவல் பண்ணிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சஸ் விசிட் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்கும் போதே நல்லா இருந்துச்சு. அதாவது ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நிறைய இடங்களை போய் விசிட் பண்றதே அழகா இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா அவங்க கூட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு ஆலயத்துக்கு பேக் சைடு வந்து பார்த்தாச்சுன்னா சீரியஸா பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்க இருந்து பார்த்தாச்சுன்னா கண்டன்விளை மொத்தமா தெரியும். யாரெல்லாம் இந்த ஆலயத்துக்கு போயிருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட சேர்ந்து நீங்க விசிட் பண்ண பிளேஸ்ல தி பெஸ்ட் பிளேஸ் இதுதான் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிற இடத்தையுமே எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க.